மக்களே, ஜப்பான்ல ஒரு மெகா எர்த்குவேக் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானோட மெட்ரோலாஜிக்கல் ஏஜென்சியே வந்து அறிவிச்சிருக்காங்களே. ஸோ அது எந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து ஜப்பானுக்கு டூரிஸ்டாக வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுத்துக்கணும், ஆல்ரெடி ஜப்பானில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் யாருன்னா இந்த காணொலியை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெகா எர்த்குவேக் அப்படின்றத ஏன் ஜப்பானோட மெட்ரோலாஜிக்கல் ஏஜென்சி முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிஃபெக்சர் இருக்குதுங்க. இது கடைசியில் இருக்கக்கூடிய ப்ரிஃபெக்சர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்குவேக் வந்து வந்ததுங்க. ஸோ இந்த இடத்துல எர்த்குவேக் வந்தது அப்படின்னா இதுக்கு பேர் வந்து நான்காய் த்ராஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்க, முதல்ல இந்த நான்காய் த்ராஃப்ட்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பிலிப்பைன் பிளேட்டுன்றது இந்த மாதிரி கீழே இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோடைய லேண்ட் பிளேட்டு. அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி வந்து உராஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, பிளேட்டுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பிலிப்பைன் பிளேட்டுன்றது கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன ஆகுதுன்னா இது உள்ளுக்குள்ளே இப்படி போகுதுங்க. இது உள்ளுக்குள்ளே இப்படி போகும்போது இந்த பிளேட் இருக்கு இல்லைங்களா, உராஞ்சிக்கிட்டு இருக்கிற பிளேட்டையும் இழுத்துக்கிட்டு இப்படி உள்ளே போகுது. இது இப்படி உள்ளே போகும்போது இதுவும் சேர்ந்து இப்படி உள்ளே போகுது. பட் ஆனால் இந்த உராஞ்சிக்கிட்டு இருக்கிற பிளேட் இல்லைங்களா, அது வந்து என்ன ஆகும்னா ஒரு லெவலுக்கு மேலே ஸ்ப்ரிங் பேக் மோஷன் மாதிரி இப்படி மேலே வந்துடுது. ஓகேங்களா, அதோட பொசிஷனுக்கு அது வந்துடுது. அப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ இங்கேருந்து இப்படி வரும்போது ஏற்படக்கூடிய இந்த அதிர்வுகள் இருக்கு பாருங்க. இந்த அதிர்வு வந்து உங்களுக்கு தண்ணியை நிலப்பக்கமாக உங்களுக்கு சேர்த்து அடிச்சிடுது. ஸோ அந்த மாதிரி நிலப்பக்கமாக உங்களுக்கு தண்ணி பொங்கி வரும்போது தான் உங்களுக்கு சுனாமி அப்படின்றது ஏற்படுது. இந்த சுனாமின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்ட ஒரு 2 நிமிஷத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுனாமி ஊருக்குள்ளே வந்துடும் அப்படின்றத இவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க ஜப்பானுடைய மெட்ரோலாஜிக்கல் ஏஜென்சி. ஸோ அடுத்தது எந்தெந்த ஏரியா சேஃப் ஜோன், எந்தெந்த ஏரியாவில் அதிகப்படியாக நம்ம உஷாராக இருக்க வேண்டியது, எந்தெந்த இடத்துலலாம் ரிஸ்க் வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் டோக்கியோ அப்படின்னு பயப்படலாம். ஏன்னா இது நான்காய் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் டோக்கியோன்றது நீங்கள் இந்த மேப்பில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல இருக்குது. இப்போ பிரச்சனை ஏற்படக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து டோக்கியோ விட்டு தள்ளி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. டோக்கியோவில் உங்களுக்கு மிதமான நிலநடுக்கத்தை உணரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை டோக்கியோவுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் வந்து நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ பர்டிகுலராக நான் சொன்ன இந்த 3 காலகட்டத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த ஏரியா வந்து அதிகமாக பாதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கோச்சி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்தது வக்காயாமா அப்படின்ற ஒரு இடமும் வந்து உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்குது. ரொம்ப முக்கியமாக அதிக பாதிப்புகள் ஏற்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா தொக்குஷிமா அப்படின்ற ஒரு இடமும் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ரீஜனாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பாதிப்புகள்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்காய் கிராஃப்ட்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஓசாக்கா அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. அங்கேயுமே இதனுடைய பாதிப்பு, அதாவது சுனாமியோட பாதிப்பு வந்து அதிகமாக இருந்திருக்குது. இந்த நான்காய் கிராஃப்ட்ன்றது உங்களுக்கு இந்த தொக்குஷிமா அப்படின்ற இந்த ஒரு ஏரியாவுக்கு பக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒசாக்கா ரொம்ப தள்ளியே இருந்தாலும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒசாக்கா உங்களுக்கு வந்து கடல் நீர் வந்து உள்ளுக்குள்ளே வராத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த கடல் நீர் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த சுனாமி ஏற்படும் போது உங்களுக்கு கடல் நீர் ஒசாக்காலையும் வந்து சுனாமி பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இவங்க ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கிற இடம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷிசுஓகா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதுவுமே வந்து உங்களுக்கு கோஸ்டல் ரீஜனில் வர்றதுனால பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுனாமியால். அதுக்கு அடுத்தது நகோயா. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குது. இப்போ ஹோண்டா, சுசுகி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிசுஓகா, இந்த நகோயா இந்த ஏரியாவில் வந்து நம்ம இருக்கிற காரணத்தினால இங்கே எல்லாமே இந்த கம்பெனிகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்க, இந்த உயிரிழப்பு அப்படின்றது இதனுடைய பாஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1707 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 to 20,000 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க, நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இது ஏற்பட்டது 1854 வந்து அடுத்து ஏற்பட்டிருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர்கிட்ட காணாமலும் போயிருக்காங்க, நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. 1946 இதுதான் வந்து கடைசியாக ஏற்பட்டது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1362 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. சரி, இந்த நான்காய் கிராஃப்ட்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் 1707, 1854, 1946. ஸோ இந்த 3 காலகட்டத்திலையும் இது எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்படும்.
அது ஏற்பட்டு ஒரு வாரம், அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இடத்துல நிலநடுக்கம் வந்து ஏற்படும். இந்த ஃபர்ஸ்ட் ஏற்படுற நிலநடுக்கம் வந்து கொஞ்சம் இன்டென்சிட்டி கம்மியாக இருந்தாலும், ரெண்டாவதாக ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் அப்படின்றது ரொம்ப பெருசாக வந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கடைசியாக 1946 உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மேக்னிடியூட் அளவுக்கு வந்து உங்களுக்கு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட காரணத்தினால உங்களுக்கு நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரக்கூடிய ஒரு எர்த்குவேக்ன்றது ஒரு ஹியூஜ் எர்த்குவேக் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஜப்பானுக்கு ரீசெண்டாக நிறைய பேர் டூரிஸ்டாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஜப்பானில் ஆல்ரெடி இப்போ டூரிஸ்டாக உள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா, நான் சொன்ன இந்த ரிஸ்க் ஜோனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில், இப்போ ஒசாக்காலாம் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எர்த்குவேக் வந்து ஒரு 3 நாள் வந்து ஆயிருக்கு. ஸோ அடுத்த ஒரு நிலநடுக்கம்ன்றது குறைஞ்சது இன்னொரு 2-3 நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறதுனால, இன்னும் ஃபியூ டேஸில் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய, எப்போ வேணாலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நீங்கள் என்ன விஷயங்களை ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சுனாமி எவாக்குவேஷன் ஜோன் அப்படின்றத உங்கள் ஹோட்டலில் இருக்கிறவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கு பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ரெண்டாவது, நீங்கள் இன்டர்நேஷனல் ஃபோன், எந்த ஃபோன் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அதை ஆனில் மட்டும் வச்சிருந்தாலே சரி, நெட்வொர்க் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் ஃபோனுக்கு உங்களுக்கு மெட்ரோலாஜிக்கல் ஏஜென்சிலிருந்து அலர்ட்ன்றதை உங்களுக்கு இமீடியட்டாக, அதாவது சுனாமியோ இல்லை எர்த்குவேக்கோ வரதுக்கு ஃபியூ செகண்ட்ஸுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சுனாமி வரதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் வந்து டைம் இருக்குது. 2 நிமிஷம்ன்றது ரொம்ப ஷார்ட் டைமாக இருந்தாலும் உங்களோட ஹோட்டலில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் எங்கன்னா வெளியில் இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யுரேகுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணுங்கள். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதில் இங்கிலீஷ் கைடன்ஸ், அதாவது ஒரு ஷெல்டரில் போய் தங்குறீங்க, எவாக்குவேஷன் ஷெல்டரில் தங்குறீங்கன்னா அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும், இங்கே கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு இருக்குது, அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு அதை வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசாட் மேப், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பும் இருக்கும், எந்தெந்த இடத்துல நிலநடுக்கம் வந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம அதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அசாட் மேப் அப்படின்றது தனியாக ஜப்பான் மெட்ரோலாஜிக்கல் ஏஜென்சியோட சைட்டில் இருக்குது. அந்த சைட்டோட லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது நீங்கள் கையில் வச்சிருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவர் பேங்க் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயும் ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பவர் பேங்க்கு, அதுக்கு அடுத்தது முடிஞ்சதுன்னா ஒரு சின்ன டார்ச்சு. ஸோ அடுத்தது மாஸ்க், ஏன்னா நீங்கள் எவாக்குவேஷன் ஷெல்டர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க்ன்றது தேவைப்படும். அதனால் மாஸ்க் வந்து வச்சுக்கோங்க. சரிங்க, 1946 ஏற்பட்ட அந்த ஒரு நிலநடுக்கத்தின் போது எக்கனாமி லாஸ் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட $1 பில்லியன் வந்து இங்கே லாஸ் இருந்திருக்குதுங்க. அதாவது திருப்பியும் அந்த வீடுகள் போனதாக இருக்கட்டும், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆனதாக இருக்கட்டும், அதெல்லாம் திருப்பி ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு அவங்களுக்கு ஆன செலவு $1 பில்லியன். ஸோ இப்போ இந்த 2024 உங்களுக்கு இந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டது அப்படின்னா, எஸ்டிமேட்டட் லாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $1.5 trillion to $2 trillion வந்து மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டுங்க. 2 trillion அப்படின்றது ஒரு கண்ட்ரியோட பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ யூஎஸ்ல எந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்குன்னு தெரியல. ஸோ அவங்களுடைய இயர்லி பட்ஜெட்டே வந்து அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கான ஒரு பெரிய லாஸ் அப்படின்றது ஜப்பானோடைய எக்கனாமிக் இருக்குது அப்படின்றது ரொம்ப கிளியராகவே வந்து பார்க்க முடியுதுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு நிலநடுக்கத்தில் இருந்து உயிரிழப்புகள்ன்றது போன வாட்டி கம்பேர் பண்ணும்போது கம்மியாக ஆகும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஜப்பானுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே வந்து தீவிரமாக கண்காணிச்சுட்டு இருக்கிற காரணத்தினால நிறைய பேரை ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டாங்க. ஒரு சில பேருக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பழைய வீடுகளாக இருந்தால் அவங்கள கம்பல்சரியாக அந்த வீட்டிலேருந்து மூவ் பண்ணிடுறாங்க. ஏன்னா புது வீடாக இருக்கும்போது உங்களுக்கு நிலநடுக்கத்தை ஓரளவுக்கு தாங்கக்கூடிய திறன் இருக்குது. ரொம்ப பழைய வீடாக இருந்ததுன்னா அந்த ஒரு திறன்ன்றது அதுக்கு வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறவங்கள வந்து மேக்ஸிமம் இங்கேருந்து நிறைய பேர் வந்து ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டாங்க. அதனால் உயிரிழப்புகள் வந்து கணிசமாக குறையும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு அப்டேட் என்ன ஆகுது, என்ன அடுத்தடுத்து வருது, பிரச்சனை வருது அப்படின்றத பற்றி அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.